வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் லோடு ஓட்டு வந்து இந்த மண்ணை ஃபுல்லாக சரி பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோமா? நம்ம தனி டேங்கை கொண்டு வந்து தண்ணி ஏற்ற கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம 20K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். எனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேயே நம்ம டாயை மேக்கி அதை ஃபுல் ஆஃப் ரோடில் ஓட்டி வீடியோ போட்டுருக்கோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக தேவைப்படுது. அதனால் ஒரு வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒருவேளை ராரி கொண்டு வந்து எங்கே தண்ணியை திரும்ப அங்கே கொண்டு வந்துட்டோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா வண்டியும் எப்படி ஆஃப் ரோடில் போகணுமோ அந்த ஆஃப் ரோடில் மாதிரி தான் செய்வோம். அதுக்குன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக மோஸ்ட்லி எந்த ஒரு ரோடையும் செய்ய மாட்டோம். நம்மளோட ரெகுலர் வீடியோவை பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம். மற்றபடி வேறு யூடியூப் இந்த டாய் மேக்கிங் கம்யூனிட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக ரோடு செஞ்சு அந்த மாதிரி இடத்துல தான் ஓட்டுவாங்க. ஆனால் நாம் பொறுத்த வரைக்கும் எப்படி ரோடு இருக்கோ அந்த ரோடில் நாம் செய்கிற வண்டி சர்வே ஆகணும். அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவை. ஒரு வழியாக தண்ணியை பார்த்திங்கன்னா டியூப்பை வச்சு போட்டுவிட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஃபில்லாக ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே ஃபில் ஆகட்டும். ஒரு ஃபில் ஆகி பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட வீடியோ வந்து ஒரு அன்பிலீவபிள் ரீச்சாக தான் ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இந்த டேங்க் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14 to 15 லிட்டர் தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து நிறையா பேர் ஷார்ட்ஸில் போட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே போயிருந்துச்சு. அதில் நிறையா பேர் வந்து உருட்டுன்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. எதனால் தேங்க்யூ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்தப்போ தான் அது வந்து எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த வண்டியை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம். இதை வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்குது, இது எவ்வளோ டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைவாக வந்து எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு சொல்லிட்டோம். அதுவும் ஒரு ஃபுல் வீடியோ 2 வீடியோ போட்டிருப்போம். இது வந்து வண்டியோட சைஸ் எவ்வளோ, வண்டியோட வித் எவ்வளோ தண்ணி பிடிக்கும், அதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து 2 வீடியோ போட்டிருப்போம். வண்டியோட மெஷர்மெண்ட்லாம் ஒரு வீடியோவும். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு சொல்லி லைவாக வந்து செக் பண்ணி போட்டிருப்போம். அந்த தண்ணிலாம் வந்து ஆஃப் ரோட் ஆக்கிறதுக்கு அலம்பி ஃபுல்லாக வந்து கீழே ஊற்றிட்டு வருது. அது வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸையும் பார்த்திங்கன்னா கையை வச்சு அடைச்சி பிடிச்சி தான் கொண்டு வந்துடும். பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஆஃப் ரோடு எப்படி தண்ணியெலாம் குழுகுது, எப்படி கீழே போகுதுன்னு உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். இந்த தண்ணி கீழே ஊற்றி வரதுலேயே பாதி டேங்க் குறைஞ்சி போயிடும். நம்ம இதுக்குன்னு கேப்னு செய்யலை. எதனால் கேப் செய்யலை அப்படின்னா வண்டி வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து லோடு வந்து ஓட்டி போகிற சூழ்நிலை வரல. அதனால் அந்த கேப் வந்து செய்யலை. அது கூடிய சீக்கிரத்தில் வந்து கேப் செஞ்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த வண்டி செஞ்சதுலேருந்து அவ்வளோவும் தண்ணி வந்து லோடு வந்து ஓட்டுற வேலை வந்து வரல. மண் லோடு வேணால் ஓட்டுற லோடு அதிகமாக வந்துச்சு. அதனால் தண்ணி எவ்வளோ ஓட்டுற வரல. சரி, அவசியம் வந்து தண்ணி லாங் வந்து நம்ம வந்து தண்ணி கொண்டு வரணும். அதனாலக்கோசரம் தான் இந்த வண்டி இதை வந்து டேங்க் செஞ்சு வச்சது. அதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அந்த சைடில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கல்டிவேட்டர்லாம் செய்கிற வேலை ரொம்ப வந்து இருக்கா. அதனால் வந்து அந்த கல்டிவேட்டர் செஞ்சு சீட்ஸ்லாம் போட்டால் தான் வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணுற வேலை வரணுக்கோசரம் எதையும் பண்ணாமல் வச்சுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் இந்த வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஜேசிபி செய்யுங்க நிறையா பேர் கற்றுட்டு இருக்கீங்க. அது வந்து பிளான் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டோட பிளான்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு அது ஜேசிபியோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதை எப்படி செய்ய போகிறோம், எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். அப்புறமேல் பார்த்துட வேண்டியதான். ஒரு டேங்க் விட்டு ஃபுல்லாக கம்பிலாம் விட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது இது வந்து 2வது டேங்க் எடுத்துகிட்டு போய் இந்த மண்ணை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டுருவோம். எதனால் அப்படி பண்ணுறப்பன்னா நம்ம அதிகமாக வந்து கல்லை போட்டிருந்தோம். இது இந்த லோடு குட்டி இந்த இடத்த நான் பண்ணக்கான வீடியோ நான் ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக பாருங்கள், நப்பி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.